சனாதனம் சனாதனம் அப்படின்னா என்ன? இது ஒரு மதமா, மத வழிபாடா, பூஜை முறையா, கோவிலுக்கு செல்லும் முறையா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. எப்படி வாழணும், ஒரு மன்னன்னா எப்படி இருக்கணும், ஒரு விவசாயினா என்ன பண்ணணும், ஒரு வாணிகம் பண்றவனா என்ன பண்ணணும், எது தர்மம் எது தர்மம் இல்லை, அதை சொல்றதுதான் சனாதனம். என்னை பொறுத்தளவுல திருக்குறளும் ஒரு விதத்துல சனாதனம் தான். ஏன்னா அதுல சொல்றதுக்கு எல்லாமே நம்ம எப்படி வாழணுங்கிறது சொன்னதுதான் என்டையர் திருக்குறள். ஸோ என்ன ஒரு இத கணேசன் நான் சொன்ன ஒரு 2 சின்ன நடந்த உண்மைகளை சொல்லி நான் தர்மம்னா என்னங்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. வால்மீகியின் கதை. வால்மீகி ஒரு டெகாய்ட், வழிப்பறை கொள்ளைக்காரன். அவனோட வேலை என்னன்னா, அந்த வழியா போற யாரா இருந்தாலும் அவனை அடிச்சு பிடுங்கி சாப்பிட்றது அவனோட வேலை. அப்படி இருந்த வால்மீகி ஒரு நாளைக்கு சப்த ரிஷிகளும் அந்த வழியா வரும்போது அவரையும் வழி மறிச்சு வால்மீகி கேட்டாராம், இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, நாங்களாம் ரிஷி பாயிண்ட் என்ன இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் இது, அவ்வளவுதான், இதான் எது இருந்தாலும் கொடுத்துட்டு போ. அப்போ அந்த ரிஷி கேட்டாரா, நீ ஏன் இப்படி பண்ணுற, இது தர்மமா நியாயமா அப்படின்னு. அப்போ வால்மீகி சொன்னாராம், இதுதான் என் தர்மம். என் தர்மம் என் குடும்பத்தை வாழ வைப்பது, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் என் தர்மம். அதனால என் தர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னாராம். இல்லை நீ இப்படி மற்றவாளை கஷ்டப்படுத்தி இது பண்றியா, அது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொன்னார், ஐ டோன்ட் மைண்ட். அப்போ சொன்னாரா, சரி நீ இதெல்லாம் எடுத்துன்னு போ, உன் ஃபேமிலிட்ட கொடு, அவ சாப்பிடட்டும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவள்கிட்ட கேளு, நான் இத்தனை நாளைக்கு உங்களை இந்த வழிப்பறி கொள்ளை பண்ணி தான் காப்பாற்றி வந்திருக்கேன். அதனால நிறைய பாவம் சேர்ந்துருக்கு. அந்த பாவத்தில் நீங்க பங்கெடுத்துக்க முடியும். ஏன்னா நீங்க நான் கொள்ளையடிச்சுன்னு வரதுல நீங்க பங்கெடுத்துக்கிறீர்கள். அந்த பாவத்தில் உங்களால பங்கெடுத்துக்க முடியுமான்னு உன்னோட மனைவிட்டையும் உன்னோட குழந்தைகள்ட்டையும் கேளு அப்படின்னு சொல்லி சப்த ரிஷிகளும் சொல்லி அமிச்சாரா. அவர் போய் அவளுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேட்டாரா, சாப்பிட்டேலா, வயிறு நம்பித்தா, ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் நான் மற்றவளை அடிச்சு பிடுங்கி தான் நான் உங்களை இத்தனை நாள் காப்பாத்தின்னு வந்திருக்கேன். அதுல எனக்கு நிறைய பாவம் சேர்ந்துருக்கு, பாவ மூட்டைகள் நிறைய சேர்ந்துருக்கு. ஸோ இந்த நீங்க எப்படி இந்த சாப்பாட்டுல பங்கெடுத்துல அந்த மாதிரி பாவத்துல பங்கெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரா. அவ சொன்னாலா, டே உனக்கு வேற வழி இல்லை, உனக்கு ஒரு வேற சம்பாதிக்கிறதுக்கு வாக்கு இல்லை, நீ போய் அடிச்சு பிடிங்கன்னு வர. ஸோ அது உன்னோட கடமை, நீ ஒழுங்கான வழியில பண்ணியிருக்கணும். நான் உன்னோட இதுல பங்கெடுத்துப்பேன் தவிர உன் பாவத்துல பங்கெடுத்துக்க முடியாதுன்னு சொந்த மனைவியும் பிள்ளையும் சொல்லிட்டால. அவர் மனசு உடைஞ்சிட்டாரு. என்னடா இத்தனை வருஷம் இவாளுக்காக நம்ம பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுன்னு சொல்லியிருக்கார் சப்த ரிஷிகள்கிட்டையும். ரிஷிகளே, நான் போய் கேட்டேன், இப்படி சொல்லிட்டா, அவ என்னோட பாவம் உனக்கு தான், நாங்க பங்கெடுத்துக்க முடியாது அப்படின்னு. இன்னைக்கு நம்மள அடிச்சு போடுங்கிற குரூப் கிட்ட அவ ஃபேமிலி இந்த மாதிரி சொன்னா நாடு எங்கேயோ போயிடும். ஸோ அதை சொல்றதுதான், அதுதான் தர்மம். அதே மாதிரி ஒரு எளிய கதை, நான் ரொம்ப அவர் மாதிரி பேசுறதுக்கான அருகதை கிடையாது. எளிய கதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவர் சொன்ன கதையை திருப்பி தான் சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அடிக்கடி மகாபெரியவர் போய் பார்ப்பாராம். அவர் எங்க கேம்ப்ல இருந்தாலும் விடாம போய் அவரை பார்த்துட்டே இருப்பாராம். அவர் மகாபெரியவர் யோசிச்சாரா, என்ன இவன் மாசத்துக்கு 2 தடவை வரான், அவனால எப்படி வர முடியாது. அவர் கேட்டாரா, நீ யாருப்பா, இப்ப எங்கேருந்து வர, எங்கேருந்து வர? நான் சென்னையிலேருந்து வரேன், நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன், நீ எப்படி வர, மாசத்துக்கு 2 தடவை வரையே, உன்னால எப்படி வர முடியாது அப்படின்னு. இல்லை பெரியவா, எனக்கு நான் ரயில்வே வேலை பார்க்குறேன், என்கிட்ட ஃப்ரீ பாஸ் இருக்கு, அதனால என்னால நீ எங்க இருந்தாலும் வர முடியாது அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரா, சரி ஃப்ரீ பாஸ்னா அதுக்கு ஒரு வரமுறை இருக்கணும், இது அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டாரா. இல்ல அன்லிமிட்டட்லாம் இல்லை, 3-4 தடவை என்னால ஒரு வருஷத்துக்கு வர முடியும் அப்படின்னாரா. எங்க பாச காமி அப்படின்னாரா. ஸோ பாச காமிச்ச உடனே டார்ச் எடுத்து அடிச்சு பார்த்துட்டு, இங்க பின்னாடி திருப்பி காமி அப்படின்னாரா. பார்த்தா
அதுல வந்து அந்த டிடிஆரோட சிக்னேச்சரோ அவருக்கு வந்த செக்லிஸ்ட் எதுவுமே இல்லை. இன்னும் காலியா இருக்கு, இப்போ வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னாரா. இல்லை இல்லை, எங்க எம்ப்ளாயிஸ்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நாங்க வந்து பாஸை காமிப்போம் ஆனால் டிக் பண்ண மாட்டோம், ஸோ தட் அன்லிமிட்டடாக எப்போ வேணா எத்தனை தடவை வேணா வரலான்னு மாபெரியருக்கு வந்ததே கோவம். யார் வீட்டு சொத்து ரயில், யார் வீட்டு சொத்துல யார் நீ வந்து இது பண்றது? உனக்கு 4 தடவை வந்து கொடுத்துருக்குன்னா நீ 4 தடவை வரணும். தர்மத்துக்கு மீறி நீ பண்றது வந்து என்ன அப்படி வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நீ வருஷத்துக்கு ஒரு தடவா, இல்ல நீ வீட்டுல உட்காந்துட்டு நான் இருக்கிற திசையை பார்த்து பிரிவாச்சாரம்னு சொல்லு, அது போறோம். நீ ஊரை ஏமாத்திண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுதான் தர்மம். என்டையர் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு 1008 விஷயம் என்னால சொல்ல முடியும். என்டையர் லைஃப்ல அவர் நமக்கு போதிச்சது என்னன்னா, நீ தர்மத்தோட இரு, தர்ம வழியில போ அப்படின்னு. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு சார். இன்னைக்கு அந்த தர்மம் இருக்கா? மாபெரியவர் என்ன பண்ணார்? அவர் வந்து எங்க போனாலும் கால்நடையா போனார், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். நான் வந்து இந்த செகண்ட் வால்யூம்ல நீங்க பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணார். நான் அதை வந்து கூகுள் மேப்ல பிளாட் பண்ண ட்ரை பண்ணேன். அவர் வந்து கும்பகோணத்தில் ஆரம்பிச்சு காசிக்கு போயிட்டு திருப்பி கும்பகோணத்துக்கு வரத கூகுள் மேப்ல போட்டு ட்ரை பண்ணேன். கூகுள் மேப்ல அவ்வளோ பாயிண்டரே இல்லை. ஒரு லெவலுக்கு மேல இங்கிருந்து கேரளா தாண்டத்துக்குள்ள கூகுள் மேப் எக்ஸ்பயர் ஆயிடுது. ஸோ அவர் அவ்வளோ இடம், அவ்வளோ கோவிலுக்கு போய் வேதத்தை ரட்சித்து, அவ்வளோ எங்கெல்லாம் வந்து கோவில்ல வந்து விளக்கேத்திலையோ பூஜையிலையோ அத்தனை கோவிலையும் வந்து அவர் காப்பாற்றி எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவர். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சார்? நம்ம எல்லாம் ஹிந்து ரைட், ரொம்ப மார்த்தட்டி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு கிறிஸ்டியன்ட்ட போய் நீங்க கேளுங்க, உங்களோட புனித நூல் என்ன அப்படின்னு, வித்தவுட் ஈவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூ வில் சே பைபிள். படிச்சிருக்கியா? 99.99% சொல்லுவான் எஸ் படிச்சிருக்கேன். இதே ஒரு இஸ்லாமியரை கேட்டா குரான் கண்டிப்பா படிச்சிருப்பார். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 நிமிஷம் எடுத்துப்பேன், என்ன புனித நூல் என்ன? வேதமா, உபநிஷத்தா, சாஸ்திரமா, பாகவதமா, ராமாயணமா? யாரால டக்குன்னு சொல்ல முடியுமா இதுதான்டா என்னோட புனித நூல், நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு? ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஆக்சுவலா வந்து எக்ஸாம்லயே ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தோம், ஆப்ஷன்ஸே விட்டுருவோம் ரைட். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இது விட்டுட்டோம். இதை பெரும்பான்மையா சொல்றேன். இதுல நீங்க படித்த அறிஞர்கள் கண்டிப்பா இருப்பீங்க, இது எல்லாருக்கும் இது இல்லை. பட் பொதுவா என் உட்பட, நான் உட்பட போன வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து பக்தி மட்டும்தான் இருந்ததே தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டின்னு வந்திருக்கிறது பெரியவர். ஸோ இந்த ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு என்னோட ஒரே ஒரு ஒவ்வொருத்தரோட பாதத்தை தொட்டு நான் கேட்கிற ஒரே விஷயம், இதுக்கப்புறமாவது மகாபாரதத்தை படிங்க, ராமாயணத்தை படிங்க, பாகவதம் கேளுங்க. நம்மளோட ரூட்ஸ் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாட் வி ஆர் லீவிங் ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி.